மைன்கிராஃப்ட் பீட்டா தான் விளாட போகிறோம். பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஃபன்னாகவும் ஜாலியாகவும் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்மளோட வேர்ல்டை. ஓகே, வா 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 வந்துருச்சு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது எல்லாமே. நார்மல்லேருந்து நம்ம வந்து நேராக கொஞ்சம் ஹார்டு வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஹார்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, க்ரியேட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மைன்கிராஃப்ட் பீட்டா பார்த்திங்கன்னா நம்ம எந்த வெர்ஷனில் விளாட்றோன்னு பார்த்திங்கன்னா 1.20 தான் விளாட்றோம். அதாவது 1.20. இந்த வெர்ஷனில் பார்த்திங்கன்னா வார்டன்லாம் இருக்கும். ஸோ 1.21 வெர்ஷன் வரப்போகுது. அந்த வெர்ஷன் நான் அடுத்த பாட்டில் விளாண்டி காமிக்கிறேன். ஓகே, இந்த மைன்கிராஃப்ட் பீட்டா பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கொடுக்காமே வாங்கினேன். எப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுளில் போய் நீங்கள் வந்து மைன்கிராஃப்ட் ஏபிகேன்னு போட்டுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிவிட்டு போய் நீங்கள் வந்து இது டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் வந்து அதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை டவுன்லோட் பண்ணிடலாம். போய் ஃபைலில் போய் பார்த்து அதை இன்னொரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள், வந்துடும். அவ்வளோதாங்க கைஸ், இதுதான் ப்ராசஸ்ஸே. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நேராக ஃபாரஸ்ட்டில் நம்மளை விட்டுருக்கு. வா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வுட்டை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவுமே வுட்டை தான் கலெக்ட் பண்ணணும். ஓகே, கலெக்ட் பண்ண ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து வுட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு வீடை கட்டிக்கலாம். இல்லைனா நைட் ஆனாலும் மாப்ஸ் எல்லாம் நம்மளை அடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் நம்ம டை ஆயிடுவோம். எல்லாமே இன்வெர்டரியில் இருக்கிறது எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கேமை. இப்போ நம்மளுக்கு ஆடு தேவை. ஆடு எங்கே இருக்குது? ஆடே இல்லைங்க. ஆடு இருந்தால் கூட ஓகேன்னு சொல்லலாம். ஆடு இல்லை, நான் என்ன பண்ணேன், வேறு வழி இல்லை. சரி, ஓகே, இப்போ நம்ம அண்டர் கிரவுண்ட் வீடு கட்டலான்னு இருக்கேங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்டில் கட்டினா கூட நமக்கு ஓகேன்னு சொல்லலாம். மைனும் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகே, ஓகே, இப்போது வந்து அண்டர் கிரவுண்டு பண்ணறதுக்காக கொஞ்சம் தள்ளி எடுத்துப்போம். ஒரு நம்ம வந்து நம்மளுக்கு தண்ணி பக்கத்தில் வீடு கட்டணும். ஸோ இங்கே தண்ணி இருக்குது. ஸோ கரெக்டாக அந்த பாறைலாம் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன். ஆமாங்க, ஆமாம் தம்பி, உன ஆனால் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நீ சின்ன பையன். பாருங்களேன், எனவே பார்க்குறது. ஐயோ. சரி, ஓகே, நம்ம அங்கே போகலாம். ஓகே, இதுதான் எனக்கு கரெக்டான பிளேஸு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தண்ணியும் இருக்குது, அப்புறம் கல், அதாவது மலையும் இருக்குது, சின்னதாக ஒரு மலை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபாரஸ்ட்டும் இருக்குது. ஸோ இங்கேயே நம்மளோட வீடை கட்டிடலாம். ஓகே, வாங்க வீடு கட்டலாம். இன்னும் நம்ம டூல்ஸ் எடுக்கலை. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம டூல்ஸ் வந்து லாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வீடு தான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். நம்ம டூல்ஸும் பொறுமையாக எடுத்துக்கலாம். ஐயோ, இது வேறு சைடில் உள்ளதெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம எடுத்துடலாம் கைஸ். ஓகே, இப்போ கொஞ்சம் லென்த்தை மட்டும் பார்த்து வைக்கணும். கரெக்டாக இருக்குது. இன்னும் மரத்தெல்லாம் வெட்டணும். பக்கத்துலேயே கோல் இருக்குது. நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தான். ஆனால் ஒரு ஆடு வந்துருக்கு, பட் அது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் கலரு. நம்மளுக்கு ஒயிட் கலர் தான் வேணும். சப்போஸ் பிளாக் கலர் இருந்தாலும் நம்மளுக்கு 3 பிளாக் கலர் வேணும். ரேர் கிடைக்கலாம். டை இருக்குல்ல, ஃப்ளவர் எடுத்து டை எடுத்து ப்ராசஸ் பண்ணி அதுக்கு எடுத்து ஆடுக்கு கலரை கொடுத்து எடுக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிரும். ஸோ இது ஒயிட் கலர் வந்தாலே ஓகேன்னு சொல்லலாம். ஓகே, வாப்பா. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து இது பண்ண ஆரம்பிக்கலாம். அது என்னது, டூல்ஸ் எல்லாம் நம்ம அப்கிரேட் வாங்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து பிளான்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து கிராஃப்டிங் டேபிள் எடுத்து
கரெக்டாக இந்த இடத்துல வைக்கலாம். வச்சுட்டு மறுபடியும் கிராஃப்டிங் டேபிள் போயிட்டு ஸ்டிக் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு உடன் பிகாக்ஸ் எடுத்து நம்ம வந்து ஸ்டோன்ஸ் எல்லாம் மைன் பண்ண ஆரம்பிக்கலாம். கரெக்டாக இங்கே மைன் பண்ண ஆரம்பிப்போம். இங்கே வந்து நிறைய ஸ்டோன்ஸ் ஃப்ளாட் மேலேயே இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம ஃப்ளாட் ஆக்கிட்டோம்னா இங்கே வந்து நிறைய இதெல்லாம் நம்ம கட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, வா 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 டக்குனு. ஓகே கைஸ், அப்புறமா பார்க்குறவங்களா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இல்லைனா எப்படி நீங்களே சொல்லுங்களேன். ஸோ அதனாலே மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம வந்து நாளைக்கு இல்லைன்னா இன்றைக்கி ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம லைவ் டெலிகாஸ்ட் பண்ணலான்னு ஐடியாவில் இருக்கோம். ஸோ மறக்காமல் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா நீங்களும் அந்த லைவ் டெலிகாஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் அந்த லைவில் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு விடுவேன். லைக் நிறையா இது போட்டு விடுவேன் சொல்லாத அளவுக்கு. ஓகே, ஸோ அதனாலே நீங்கள் மறக்காமல் வந்துடுங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம இதோட ஆயுதத்தை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்வாடு, அதுக்கடுத்து 2 பிக்காக்ஸு, ஸ்டிக்கு வாங்கிக்கிட்டு ஆக்ஸ் 2 வாங்கிக்கலாம். அவ்வளோதான். இதை மட்டும் இப்போ வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு டைம் இல்லை. ஸோ நம்ம டக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சிடலாம் வேகமாக. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் மோட் வேறு போட்டிருக்கோம். ஸோ நம்ம கோலெல்லாம் எடுத்துகிட்டு லைட்டெல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு அதுக்கடுத்து ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பில்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு ஷீப்பை தேட ஆரம்பிக்கலாம். அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம யூடே ஆகிட்டோம்னா அவ்வளோதாங்க, வேலையை முடிஞ்சு எல்லாமே எடுத்து வேஸ்ட் ஆகிரும். அப்புறம் இங்கேயே விழுந்துடும். நான் இதை எதிர்பார்க்கல. நான் தேவையில்லாமல் ஹார்ட் மோட் வச்சுட்டேனோன்னு இப்போ போய் யோசிக்கிறேன். சரி, பரவாயில்ல. நம்ம ஹார்ட் மோடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் விளாடுறோம். ஸோ இது எப்படி இருக்க போதோ. ஓகே, ஆடு அவ்வளோவா இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு ஆடு இருக்குங்க. ஓகே, ஒரே ஒரு ஆடு இருக்குது. ஆடு கிடச்சிருக்கு தான். ஓகே, ஒரு ஆடு வெட்டியாச்சு. இன்னும் 2 ஆடு தேவை. நம்ம உள்ளே போய் இன்னும் நிறைய ஆடை தரலாம். இங்கே ஒரு ஆடு, இங்கே ஒரு ஆடு இருக்குங்க. இன்னும் ஒரே ஒரு ஆடு கிடச்சிருந்தா போதும் எனக்கு. ஓகே, எக்ஸ்பி எல்லாம் எடுத்துக்கலாம். இன்னும் அங்கே தள்ளி போகணுன்னா கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்னாச்சு? ஓ, இதுவா ப்ளீஸ். ஓகே ஓகே, போ மேலே போ. வா டக்குன்னு. வா, இந்த பிளேஸ் நல்லா இருக்குது. பட் நம்ம அங்கேயே வீடு கட்டிட்டோம். ஸோ நோ ப்ராப்ளம். பிக் இருக்குது, ஆனால் ஆடு இல்லையே. ஆடு வேறு இல்லைங்க. ஐயோ, ஒரு ஆடு கிடச்சா போதும்டா எனக்கு. ஒரே ஒரு ஆடு மட்டும் தாங்க போதும். டேய், ஆடு தாங்கடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒரு மனுஷனை இப்படியெல்லாம் ஓட விடக்கூடாதா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ, கீழே ஒரு ஆடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த வுட்டு இந்த கலரில் இருக்குது கைஸ், வேறு ஒன்றும் இல்லை. கோழி. ஒரு ஆடை தாங்கடா. சுற்றி நம்ம பிளேஸ்க்கே வந்தாச்சு. சரி, ஓகே. ஆடை தேடுறதை விட்டுட்டு கொஞ்சம் லேட்டாக நம்ம ஆடை தேடலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போ வர நம்ம வீடு கட்டணும். இல்லைன்னா ஜாம்பிஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீடு அவ்வளோதான். ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. சூப்பர். போ. ஃபைனலி பார்த்திங்கன்னா நம்ம பாதி இதை முடிச்சாச்சு. நைட்டு எம்மோ பார்த்திங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு பார்த்திங்கன்னா 3 உள்ளேயே எடுத்துகிட்டேன். ஒரே உள்ள அவங்களுடைய ஆடு இருந்தது, எப்படியோ எடுத்துட்டேங்க. ஓகே, சந்தோஷமாக. ஓகே, இன்னும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வுட்டு, அதாவது ஸ்டோனு வேணும். ஸோ அந்த ஸ்டோனை போய் நம்ம இது பண்ணலாம், எடுத்துடலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்டோன் வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம்.
ஸ்டோனை கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீடை கட்டிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் பண்ணுற ஆட்டோமேட்டிக் ஃபுட்டு பண்ணுறத பண்ணுவோம். எனக்கு வாயில் நிலையில் ஸோ ஏதோ விளாட்றேன், அது மட்டும் எனக்கு புரியுது. ஐயோ ஸோ ஓகே கைஸ். ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறீங்களா மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுப்பாங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, ஓரளவு ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து கட்டிடலாம். நம்ம வந்து டோரே செய்யலை, ஸோ டோர் செஞ்சிடலாம். மேக்ஸு அதுக்கடுத்து அதுக்கடுத்து மேலே ஏறு. இப்போ இது ஓகேன்னு நினைக்கிறேன், திரும்ப நாட் ஓகேன்னு நினைக்கிறேன். நாட் ஓகேயா இல்லை ஓகேயானே தெரியல, பார்ப்போம், பொறுமையாக இருந்து பார்ப்போம். ஓகே, பொடை 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 இங்கெல்லாம் போடலை, இங்கே போடு இங்கே போடு. அதுக்கடுத்து இன்னும் 2 இது வேணுமா? ஓகே, இதோடு இந்த ரூஃபை மட்டும் முடிச்சுக்கணும். வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் 2 தான் இருக்குது. கரெக்டாக 2 செட் ஆகிடுச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவை, அதை போய் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். படா தம்பி. ஓகே, ஜாக்ஸ் அடுத்தது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஃபுட்டு தேவை. ஃபுட்டு வேறு இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபுட்டை தான் இப்போ வாங்கிக்கிறோம். ஃபுட்டை வந்து நம்ம இப்போ எப்படி சமைக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஃபென்ஸ் தேவை, ஃபென்ஸும் கோலும் தேவை. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபுட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாடை மட்டும் வெட்ட போகிறோம். மாடை மட்டும் வெட்டிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் கோல் எடுக்க போகிறோம். கோல் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபென்ஸ் உருவாக்கி நம்ம வந்து கோல் அது ரெடியாகிட்டுருக்கோம். நம்ம கோலையும் நம்மளோட பீஃப், அதாவது அந்த மாடு வெட்டின பீஃப் இருக்குல்ல, அதையும் நம்ம எடுத்துகிட்டு போய் பார்த்திங்கன்னா நம்ம வந்து குக் ஆகிட்டுருக்கோம். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா அந்த லைட்டெலாம் நம்ம டார்ச் லைட் இருக்குல்ல, அந்த டார்ச் லைட்டை நம்மளோட ஏரியாவில் சுற்றி பார்த்திங்கன்னா போட போகிறோம். போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடு ரூஃப் மட்டும் க்ளீன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரூஃப் மட்டும் பண்ணலாம். அந்த லைட்டை பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வச்சா பார்த்திங்கன்னா ஜாம்பிஸ்லாம் வராது. ஜாம்பிஸு, ஸ்கெலிட்டனு, க்ரீப்பரு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா க்ரீப்பர் வந்து வராததுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி பார்த்திங்கன்னா பூனையை வர வைக்கணும். அது எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த வில்லேஜ் சைடில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்றைக்காவது வில்லேஜுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம அந்த இதை பார்த்து அந்த பூனையை ஃபீட் பண்ணி நம்ம ஃப்ரெண்டாக்கி அப்படியே சில இடத்துலலாம் உட்கார வச்சிடலாம். நம்ம க்ரீப்பரே வராது. சரி, ஓகே, இன்னும் 3 ஸ்டோன் தான் தேவைப்படுது. ஓகே, அந்த 3 ஸ்டோன் தான் எடுத்துடலாம். 1 2 3 இது எங்கள் கேவுன்னு நினைக்கிறேன். நம்ம கீழே விழுந்துருவோம் சில டைமு. ஸோ இதை வச்சு மூடி வச்சிடலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஸ்டோன் தேவை. 1 2 3. ஓகே, ரைட்டு. ஓகே, நம்ம இதை போய் பார்த்திங்கன்னா ரூஃபில் வச்சுட்டு வந்துடலாம். ஓகே, நம்ம ரூஃபில் பார்த்திங்கன்னா இப்போ வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம டார்ச் லைட்டை ரெடி பண்ணலாம். ஓகே, டார்ச் லைட் ரைட் கைஸ். இப்போ டார்ச் லைட் ரெடி. இங்கே ஒன்று, அதுக்கடுத்து இங்கே ஒன்று, இன்னும் டார்ச் லைட். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டோர் தேவை. டோருக்கு என்னது தேவைன்னு தெரியலையே. டோருங்களா பணம் போச்சு. 3 டோர் தேவை. ஓகே, டோரை போடு. ஓகே, நான் போட்டாச்சு டோரை. மீதி டோரை மூடி போட்டுக்கலாம். சும்மா தான். ஓகே, டோரை போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு ஸ்டிக்கு தேவை. ஸ்டிக்கு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்ச் லைட் எடுக்கலாம். எல்லாத்தையும் எடுத்துக்கோ. ஓகே கேஸ், நம்ம இப்போ வந்து டார்ச் லைட்டையும் எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம வெளியே போய் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா இடத்துலையும் டார்ச் லைட் எடுக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும் வைக்க வேண்டாம், பேக்லேயும் வச்சிடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து காலையில் ஆனால் இதுவே இருக்காது, ஸ்கெலிட்டனு, ஜாம்பிஸு, அதுக்கடுத்து க்ரீப்பர் வேண்டாம்னு நினைக்கிறேன். க்ரீப்பர் வந்து பூனை தான் தேவை. ஓகே இங்கே சுற்றி போட்டாச்சு. இப்போ வந்து இந்த சைட்லாம் வைக்கணும். இங்கே ஒன்று, இந்த லாஸ்ட் ஒன்று. ஓகே வச்சாச்சு. இன்னும் இங்கே மிடில் வச்சுருக்கோமா, இங்கே ஒன்று, அதுக்கடுத்து இங்கே ஒன்று, அதுக்கடுத்து இங்கே வச்சாச்சு. ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஃபென்ஸ் ரெடி பண்ணணும் சாப்பாடுக்கு. அது ரெடி பண்ணி நம்மளுக்கு வந்து சாப்பாடு தேவை. ஸோ ஃபென்ஸை ரெடி பண்ணதுக்கு ஸ்டோன் எடுத்துக்கலாம். என்ன ஸ்டோன் பிகேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. சரி ஓகே கைஸ், நான் அப்புறமா பார்க்கணும்னா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ ஃபென்ஸை ரெடி பண்ணலாம். அப்போ ஃபென்ஸை ரெடி பண்ணி ஓகே ஃபென்ஸ் ஆன் தான் இருக்குது. ஓகே ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபென்ஸை போட்டுட்டு அதுக்கடுத்து இதுக்குள்ளே ஃபியூவல் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து ரா மட்டன் போட்டுக்கலாம். ஓகே கைஸ், பார்த்திங்கன்னா இப்போ வந்து இதோட நம்ம கேம் பிளேயை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். கூடயே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.